ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் அனிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்வீட்டான பால் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸி. ஒரு 15-20 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம இந்த பாயாசம் ரெடி பண்ணிடலாம். எங்க வீட்டுல எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் எங்க அம்மா இந்த பால் பாயாசம் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லித்தர போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி அதை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்ப நம்ம பால் காய்ச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல நான் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். பாருங்க, பால் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப நம்ம இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதுல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுல 1 கப் பாயச சேமியாவை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல. இப்ப நம்ம இதுல நம்ம காய்ச்சின சூடான பாலை சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு இமீடியட்டா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம்ல ஸ்லோவா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இதுல ஒரு 2 கப்புக்கு நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்ப நான் இதுல ஊற வச்சிருந்த ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். ஜவ்வரிசியும் சேமியாவும் சேர்ந்து நல்லா வேகணுங்க. சோ நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, நல்லா கொதிக்குது. கொஞ்சம் நல்லா வத்தி இருக்கு. இந்த டைம்ல நம்ம 1 கப் அளவுக்கு சுடு தண்ணிய நம்ம அப்படியே ஊத்திக்கலாம். மறக்காம சூடான தண்ணி ஊத்திக்கோங்க. ஆறுன தண்ணி ஊத்தக்கூடாது. சேமியா நல்லா வெந்துருச்சு. அதோட ஜவ்வரிசி இந்த பாருங்க இந்த மாதிரி அமுங்கணும். அப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப நம்ம எல்லாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கொதிக்க விடலாம். அப்புறம் கடைசியா ஒரு 1/2 கப்புக்கு நான் மில்க்மேட் சேர்த்துக்கிறேன். மில்க்மேட் சேர்க்கறதுனால இந்த பாயசம் நல்லா கிரீமியா ரொம்ப சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். இப்ப நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முந்திரி திராட்சை நெய்ல வறுத்து இதுல சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு ஒரு 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நிறைய முந்திரி பருப்பு வேணும்னா கூட நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லைட் பிரவுன் கலர்ல மாறும். அந்த டைம்ல நான் ஒரு 15 காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். திராட்சை நல்லா பொரிஞ்சு வருங்க. அந்த டைம்ல நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம அப்படியே அந்த பாயசத்துல சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான சுவையான பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. வெரி சிம்பிள், ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். சூடா நம்ம சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இதை சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பரா இருக்கும். ஒருவேளை நீங்க கொஞ்சம் லேட்டா சர்வ் பண்றதா இருந்தா பாயசம் கொஞ்சம் திக்காயிடும். அப்ப நீங்க கொஞ்சமா சூடான பால் சேர்த்துட்டு நீங்க சர்வ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சிலேயே இருக்கும். ஃபெஸ்டிவல் டைம்ல கண்டிப்பா எல்லாரும் இந்த பால் பாயசம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.